டீலே சொல்றாங்க. நான் வந்து என்னை தாயா நடிக்க மாட்டேன்னு காரணம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட ஹீரோயின் சார்ஜஸ் இல்ல தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது, எல்லாரும் தானே, ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதுல ஒரு ஆள் நான் தான். அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சி போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லிதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல. ஃபஸ்ட்டு முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்கக்கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்ணுறது? இல்லை 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம்னு பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாயிரம் ஜெட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடணும் அதை நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகிறது, வெளில போகிறது. அந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ரொட்டீனாக. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போது வந்து நாம் விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறான். அது என்ன புதுசாக இருந்தது, அதான் தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.